பூமியை பார்க்க வந்துட்டேன், மனுஷர்களோட வாழ வந்துட்டேன், அவங்களோட பொருளாதார கொள்கைகளை பத்தி படிக்க வந்துட்டேன். நான் ஒரு பறவையாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லை என்றால் நான் சீரோ. என்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, விரட்டி அடிச்சிருவாங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன திரும்பி பார்ப்பாங்க இல்ல. அதுக்காகவாவது நான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை படிக்க போறேன். குருவி எங்க தன்னால என்னது புலம்பிட்டு இருக்க? அதுவா மேடம், எந்த ஸ்கூல்ல சேர்ந்து பொருளாதாரம் படிக்கலான்னு புலம்பிட்டு இருக்கேன். நீ அது படிக்கிறது நம்ப கூடிய விஷயமா இது? நான் படிச்சு பெரிய அளவி பொருளாதார மேதைய வருவேன், அப்ப நீங்க மூக்குல கைய வைப்பீங்க. இப்ப கூட உன் கிளி மூக்கு நல்லா தான் இருக்கு, மூக்குல கைய வச்சுட்டா போச்சு. அது சரி, 12th எக்கனாமிக்ஸ் புக்ல முதல் லெசன்ல இருந்து 4வது லெசன் வரைக்கும் என்னென்ன பாடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லெசன் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். லெசன் 2 நேஷனல் இன்கம். லெசன் 3 தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இப்போ நாம பார்க்க போற 4வது லெசன் கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அது சரி, கன்சப்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இருக்கு ஆப்பிள் பழம், இந்த இருக்கு மாம்பழம். இந்த 2 பழத்தையும் நான் கடையில் போய் வாங்கினேன்னா அதுக்கு பேரு கன்சப்ஷன். கன்சப்ஷன்னா நுகர்வு அல்லது செலவழிப்பு. இதே மாமரத்தையும் இதே ஆப்பிள் பழ மரத்தையும் விதை போட்டு செடி முளைச்சி நட்டுப்பையில் அது நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. இப்போ கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். The average propensity to consume is measured by. ப்ராப்பன்சிட்டினா நாட்டம், நம்மளோட நுகர்வு நாட்டம். மெஷர்னா அளவீடு, நம்மளோட சராசரியான நுகர்வு நாட்டத்தை எந்த அளவீடாலும் அளக்கலாம். C divided by Y. C consumption, I income. The average propensity to consume அப்படி வந்தாலே C divided by Y. An increase in the marginal propensity to consume will. marginal propensityனா விளிம்பு நாட்டம், அதாவது தொடக்கத்தில் பார்டரில் இருக்க நாட்டம். விளிம்பு நாட்டம் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லெட் டு கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் பிகமிங் ஸ்டீப்பர். விளிம்பு நாட்டம் எப்போ அதிகமாக இருக்கும்னா மனுஷனோட கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் நுகர்வு நாட்டம் ஸ்டீப்பர்னா செங்குத்தாக போகும்போது. மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் அது வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா மனுஷனோட நுகர்வு நாட்டம் செங்குத்தாக போகும்போது. இஃப் த கீன்சன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் C equal to 10 plus 0.8 Y. Then if disposable income is rupees 1000, what is amount of total consumption? கீன்சன் என்ன சொல்கிறாருன்னா சீனா கன்சப்ஷன் வாங்கிறதுக்கு 10 ரூபா கொடுத்துருக்கேன், ஆனால் என் புருஷனோட வருமானம் 0.8, அதான் ஒய் இன்கம். இவ்வளோ ரூபாயை வச்சுக்கிட்டு டிஸ்போசபிள் இன்கம்னு நான் செலவிட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபாய். டோட்டலாக நாங்கள் எவ்வளோ ரூபாய் செலவழிச்சிருக்கோம்? 10 plus 0.8 அது கூட 1000 வந்தாலே ஆன்சர் rupees 810. டோட்டலாக நாங்கள் செலவழிச்சது 810 ரூபா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். C10 plus Y 0.8 total income 1000 வந்தோன்னா நம்ம செலவழிச்சிருவோம் 810. If the Keynesian consumption function is C is equal to 10, Y equal to 0.8, then when disposable income is rupees 100, what is the marginal propensity to consume? மார்ஜினல்னாலே தொடக்க நிலை நாட்டம். நான் 10 ரூபா செலவு பண்ணேன், என்னோட வருமானம் 0.8. அதையும் தாண்டி நாங்கள் 100 ரூபாய் செலவிட்டோம். மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம்னா தொடக்க நிலையில் எங்களோட நுகர்வு நாட்டம் எவ்வளோ இருந்துச்சு? அதே 0.8ல் இன்கம் எவ்வளோ இருந்துச்சோ அதே 0.8 தான் மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூமாக இருந்துச்சு. இங்கே 100 வந்தால் மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் 0.8 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த கீன்சன் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் C equal to 10, Y equal to 0.8, then and the disposable income is 100, what is the average propensity to consume? 100 ரூபாய் நுகர்வு நாட்டத்தில் செலவிட்டேன், என்னோட வருமானம் 0.8, என்னோட டிஸ்போசபிள் இன்கம் 100. அப்போது நான் ஆவரேஜாக எவ்வளவு வாங்கியிருக்கேன்? ஆவரேஜாக நான் வாங்கினது 0.9. ஆவரேஜ் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் வந்தாலே 0.9 ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்போசபிள் இன்கம் 1000 வந்தால் டோட்டல் கன்சப்ஷன் 810. டிஸ்போசபிள் இன்கம் 100 வந்துட்டு மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் வந்தோன்னா 0.8. டிஸ்போசபிள் இன்கம் 100, ஆவரேஜ் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் வந்தோன்னா 0.9. as நேஷனல் இன்கம் இன்க்ரீசஸ். ஒரு நாட்டோட தேசிய வருமானம் எப்போ அதிகரிக்கும்? ஏபிசின்னா என்னது? ஏபிசிடி பாட்டு பாட போறீங்களோ? அதான் இல்லை, ஏபிசினா ஆவரேஜ் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம். எம்பிசினா என்னன்னு சொல்லுங்க? எம்பிபிஎஸ் மாற்றி எம்பிசின்னு சொல்கிற போல இருக்கு. மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம். எப்போ ஒரு நாட்டோட தேசிய வருமானம் அதிகரிக்கும்னா ஆவரேஜ் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் ஃபால்ஸ் அண்ட் கெட்ஸ்
நியரர் இன் வேல்யூ ஆஃப் தி எம்பிசி. சராசரியாக மக்கள் வாங்கும் நாட்டம் வந்து கம்மியாகும் போது விளிம்பு எல்லையில் இருக்கும் நுகர்வு நாட்டம் சராசரி நுகர்வு நாட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கும். நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏபிசி ஃபால் ஆகுது, எம்பிசி பக்கத்தில் வருது. As increase in consumption at any given level of income is likely to lead வாங்கும் தன்மை அதிகரிக்கும் போது வருமானம் எதை நோக்கி செல்லும்? higher aggregate demand. மனுஷனோட வாங்கும் தேவை அதிகரிக்கும் போது இன்கம் வந்து அதிக டிமாண்டில் இருக்கும். Lower interest rate are likely to இன்க்ரீஸ் borrowing and spending consumption and investment function. எப்போ வட்டி குறையுதோ அப்போ நம்ம வந்து நிறைய ரூபாய் கடன் வாங்கி லாவிஷாக செலவு பண்ணுவோம், அப்படிதானே? லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதை கொடுக்குதுன்னா இன்க்ரீஸ் borrowing and spending consumption. கடன் வாங்கி செலவு பண்ணும் தன்மையை கொடுக்குது. சில நேரத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிய தன்மையை கொடுக்குது. நகைக்குள்ள ஜிஎஸ்டி குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அதிகமாக கடன் வாங்கி அதிகமாக நகை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதானது லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் லைக்லி டு இன்க்ரீஸ் borrowing and spending consumption and investment function. The MBC is equal to மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? change in consumption divided by change in income. நம்மளோட நுகர்வு நாட்டம் விளிம்பில் இருக்கும்போது நாம் பொருட்களை வாங்குறத வந்து சேஞ்ச் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளோட வருமானத்தை சேஞ்ச் பண்ணுவோம். The sum of the MBC and MPS in எம்பிசினா மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம், எம்பிஎஸ்னா மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு சேவ். இந்த ரெண்டோட கணக்கு விகிதம் எப்போவுமே 1 அப்படிதான். எம்பிசியும் எம்பிஎஸ்ஸும் ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தாங்க. As income increases consumption will. இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சப்ஷன் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, அதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். எப்போயெல்லாம் என் புருஷனோட வருமானம் அதிகரிக்குதோ அப்போயெல்லாம் நான் நிறைய பொருட்களை வாங்குவேன். இப்போ நான் வாங்கும் தன்மையும் அதிகரிக்குது. When investment is assumed autonomous, the slope of the AD schedule is determined by the. நம்மளுடைய முதலீடு எப்போ சுயமாக ஒரு சாய்வை உருவாக்குதோ அந்த சாய்வு ஏடி ஷெடியூலில் எதை டிட்டர்மைன் பண்ணுது? Marginal propensity to consume. விளிம்பு நிலை நுகர்வு நாட்டம். Investment assumed autonomous அப்படி வந்தாலே marginal propensity to consume அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. The multiplier tells us how much dash changes after a shift in. மல்டிப்ளையர்னா பொருள் என்ன தெரியுமா? பெருக்கி. மேக்ஸில் மல்டிப்ளைனா என்ன சொல்லுவோம்? பெருக்குது. அதை இங்கே மல்டிப்ளைனா என்னது? பெருக்கி. இந்த மல்டிப்ளையர் ஒரு தடவை சேஞ்ச் ஆகும்போது எத்தனை விதமான மாற்றங்களை கொண்டு வருதுன்னா அவுட்புட் வெளியீடுல மாற்றம், அக்ரிகேட் டிமாண்டில் மாற்றம், தேவையில மாற்றத்தை கொண்டு வருது. மல்டிப்ளையர் டெல்ஸ் அஸ் ஹவ் மச் சேஞ்சஸ் அப்படி வந்தாலே அவுட்புட், அக்ரிகேட் டிமாண்ட். மல்டிப்ளையர் இதையெல்லாம் சொல்லுது, அவுட்புட்டை சொல்லுது, அக்ரிகேட் டிமாண்டை சொல்லுது. The multiplier is calculated as. மல்டிப்ளையர்னா என்னது? பெருக்குது. எடுத்துக்காட்டா 3ஆம் நம்பர்னா அந்த 3ஆம் நம்பரை 9 அதோட 3 மடங்கு பெருக்கிறது தான் மல்டிப்ளையர். இந்த மல்டிப்ளையர் எதை கால்குலேட் பண்ணும்? 1 divided by 1 minus MBC. MBCனா marginal propensity to consume. 1 divided by MBS. MBSனா marginal propensity to save. மல்டிப்ளையர் MBCயும் கால்குலேட் பண்ணும், MPSயும் கால்குலேட் பண்ணும். Answer A and B. If the MBC is 0.5, the multiplier is marginal propensity to consume 0.5 இருந்தா மல்டிப்ளையர் வந்து 2 இருக்கும். MBCல 0.5னா ஆன்சர் 2. அதோட மல்டிப்ளையர் 2. In an open economy, import the value of the multiplier. திறந்த பொருளாதார கொள்கையில இறக்குமதியோட மதிப்பு மல்டிப்ளையர்ல பெருக்கியில எப்படி இருக்கும்? ரெடியூஸ்னா கம்மியா இருக்கும். According to Keynes, investment is function of the MEC and. Keynesோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல MEC எதை பொறுத்தது? MECனா marginal efficiency of capital. கீன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் தியரி படி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எதை பொறுத்ததுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னா மூலதனத்தின் விளிம்புத்திறன். முதலீடுல மூலதனத்தின் விளிம்புத்திறன் எதை பொறுத்ததுன்னா வட்டி விகிதத்தை பொறுத்தது. The term super multiplier was first used to. சூப்பர் மல்டிப்ளையர்னா சூப்பர் பெருக்கி. இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது, முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? J.R. Kicks. இது என்னது? பைக்கு. இந்த பைக் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கிக் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பைக்கை நாம கிக் பண்ணோம்னா சூப்பரா மல்டிப்ளை ஆகி பறக்கும். சூப்பர் மல்டிப்ளையரை கண்டுபிடிச்சது யாரு? கிக். அதுவும் J.R. கிக். கிக் பண்ணும்போது சூப்பரா மல்டிப்ளை ஆகி பறக்கலாங்க. சூப்பர் மல்டிப்ளையர் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை J.R. கிக்ஸ். இது என்னது? மைக். The term MEC was introduced by. MECனா marginal efficiency of capital. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? MECனா நீங்க மைக்கு ஞாபகம் வச்சுடுங்க. இந்த மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு பாடியதில் சிறந்தவர் J.M. Keynes. MECனா மைக்கு. மைக் வாஸ் இன்ட்ரோடியூஸ் பை J.M. Keynes. J.M. Keynes மைக்கை பிடிச்சிட்டு நல்லா பாட்டு பாடுவார், அதனால தான் மைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு.